ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு 10 ஆர் ரேட்டட் ஆக்ஷன் மூவிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் இது எல்லாமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது எந்தெந்த ஓடிடியில் இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆர்னா ரெஸ்ட்ரிக்டட். ஸோ இந்த வீடியோ ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ். 18 வயசு கீழே இருக்கவங்க இதை பார்க்க வேணாம். பக்காவான ஆர் ரேட்டட் ஆக்ஷன் மூவிஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்துமே வைலன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் ராம்போ 4 அண்ட் ராம்போ லாஸ்ட் பிளட். ராம்போ சீரிஸில் இந்த 2 படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ரெண்டுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ராம்போ 4ஓட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராம்போ வந்து யூஎஸ் மிலிட்டரியில் வேலை பார்த்துருக்காரு. அவர் வியட்நாமில் இருக்கும் போது ஒரு விஷயம் நடக்குது. நிறைய பேரை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக போகிறாரு. அங்கே போய் என்னெல்லாம் செஞ்சு காப்பாற்றினாரு அப்படின்றத பயங்கர வயலண்ட்டாக, பயங்கர ஆக்ஷன் பேக்டாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அடுத்த படம் ராம்போ லாஸ்ட் பிளட். இது வரைக்கும் ராம்போ சீரிஸில் வந்து இது கடைசி படம். நம்ம ராம்போ ரிட்டையர் ஆகிட்டு பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை வாழ்ந்துட்டு வர்றாரு. அப்போது அவர் ஃப்ரெண்டோட பேத்தியை கடத்திடுறாங்க. அவளை காப்பாற்றுறதுக்காக இவர் என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவரோட இடத்துக்கு அவங்கள வர வச்சு எப்படி ட்ராப் பண்ணி அவங்களெல்லாம் கொண்டாரு அப்படின்றத செம ஆக்ஷன் பேக்காக எடுத்திருப்பாங்க. அண்ட் வயலன்ஸும் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு சில்வஸ்டர் ஸ்டாலின் படங்கள் பிடிக்கும், ராம்போ சீரிஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த 2 படமும் லயன்ஸ் கேட் பிளேயில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. IMDb 6.1. நெக்ஸ்ட் படம் ப்ராஜெக்ட் உல்ஃப் ஹண்டிங் 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு சவுத் கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் வந்த படம். கொஞ்சம் சைஃபையும் கலந்துருக்கும். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு கப்பலில் பிலிப்பைன்ஸ்லேருந்து சவுத் கொரியாவுக்கு சில கைதிகளை கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிற கைதிகள் எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மோசமான டேஞ்சரஸான கைதிங்க. ஸோ அவங்கள எந்த தப்பும் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு போலீஸ் அவங்கள கொண்டு போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஒருத்தரை கொண்டு போகும்போது சில பிரச்சனைகள் ஆகி நிறைய போலீஸ் இறந்துட்டாங்க. ஸோ இந்த வாட்டி கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த கைதிகள்லாம் சேர்ந்துட்டு அங்கேருந்து தப்பிக்கணும்னு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு வயலண்ட்டான ஆக்ஷன் மூவி வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா படம் ஃபுல்லாக ரத்தம் தெரிக்கும், பயங்கர வயலன்ஸாக இருக்கும். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. IMDb 6.1. நெக்ஸ்ட் படம் ஓவர்லார்ட் 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஹாரர் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் வந்த படம். இதோட கதை வேர்ல்டு வார் 2 நடக்கிற மாதிரி இருக்குது. அமெரிக்கனோட மிலிட்ரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெர்மன் டவர் ஒன்று அழிக்கணும் அப்படின்றதுக்காக கிளம்பி வராங்க. வர வழியிலே அவங்களோட ஃப்ளைட்டை அட்டாக் பண்ணி அவங்கள பாதி பேர் இறந்துறாங்க. ஸோ மீதி பேரை வச்சு இந்த ஜெர்மன் டவரை எப்படியாச்சும் அழிக்கணும். அப்போ தான் அங்கேருந்து போகிற கம்யூனிகேஷன் நம்மளால தடுத்து இந்த வேர்ல்டு வாரை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சி அவங்க அதுக்குள்ளே போகிறாங்க. போகிற வழியில் என்னெல்லாம் நடந்துச்சு, அங்கே போனதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க, என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. இதுவும் ஒரு பயங்கரமான வயலண்ட் ஆர் ரேட்டட் மூவி தான். உங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் அமேசான் பிரைம்லேயே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. IMDb 6.6. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 2 படம். 300 ரைஸ் ஆஃப் எம்பையர். இது வந்து ஒரு ராஜா காலத்தில் நடக்கிற மாதிரியான கதை. கிரீஸில் நடக்குது. ஒரு 300 சோல்ஜர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு ராஜா எப்படி இந்த உலகத்தையே எதிர்த்தான், எப்படி பல இடங்களில் போய் ஜெயிச்சான் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. இதில் கிராஃபிக்ஸும் வேற லெவலில் இருக்கும், ஆக்ஷனும் வேற லெவலில் இருக்கும். இந்த 2 பாட்டுமே உங்களுக்கு வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்கு. முக்காவாசி படம் கிரீன் ஸ்க்ரீன்லேயே எடுத்து கிராஃபிக்ஸை வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. இதோட VFXலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு பக்கமான ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படங்கள் பார்க்கலாம். இல்லை அடல்ட் கண்டென்ட் நிறையா இருக்குது, ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. IMDb 7.6. நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் த மினிஸ்ட்ரி ஆஃப் அன்ஜென்டில்மேன்லி வார்ஃபேர் 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்னு சொல்கிறாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் அவரோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு சீக்ரெட் ஃபைல் கிடைக்குது. அதை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இதோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேர்ல்டு வார் 2 டைமில் வின்ஸ்டன் சர்ச்சிலும் சில அஃபிஷியல்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெர்மனோட போட்ஸை அழிச்சு வேர்ல்டு வார் எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு சில பேரை அனுப்புறாங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஆளுங்களா இருக்கிறாங்க. அவங்களை அனுப்பி இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சா இல்லையா அப்படின்றத ரொம்ப ஆக்ஷன் பேக்டா இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. வயலன்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த படத்தில் சூப்பர்மேனா நடிச்ச ஹென்ரி கேவில் நடிச்சிருக்காரு. இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. IMDb 6.8. நெக்ஸ்ட் படம் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இது வந்து மேட் மேக்ஸ் சீரீஸில் வந்த 4வது படம். ஒரு கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உலகமே வறண்டு போய் ஒரு ஊர்ல மட்டும் தண்ணி சாப்பாடு எல்லாமே இருக்கு. அந்த ஊரை வில்லன் ஆழ்ந்துட்டு வரான். அவன் வந்து பயங்கரமான கொடூரமானவன். அவன் வந்து மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு வரான். இதுதான் தப்பிக்கிறதுக்காக ஹீரோவும் சேர்ந்து என்னென்னலாம் பண்றாங்க, எப்படி தப்பிச்சாங்க, அங்க போய் வில்லன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. படம் ஃபுல்லாவே ரோட்ல போற சேசிங், ஃபைட் அந்த மாதிரியே தான் போகும். வேற லெவலில் மேக்கிங் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி பார்க்கணும்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் பார்க்கலாம். செட் ஒர்க்கும் சரி, கிராஃபிக்ஸும் சரி வேற லெவலில் பண்ணிருப்பாங்க. காஸ்டியூம்ஸும் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். இதுல இருந்து சில சீன்ஸ் இன்ஸ்பயர் ஆயி தான் கல்கி படத்திலே வச்சிருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. IMDb 8.1. நெக்ஸ்ட் படம் எக்ஸ்ட்ராக்ஷன் 1 and 2. இதுவும் பக்கமான ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் தான். இது கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் 1ல ஹீரோ வந்து ஒரு மெர்சனரியா இருக்காரு. அவர்கிட்ட ஒரு வேலை வருது. பங்களாதேஷ்ல இருந்து ஒரு இந்தியன் டானோட பையனை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் போய் அவனை காப்பாத்திட்டு வராரு.
எக்ஸ்ட்ராக்ஷன் 2ல அதே மாதிரி ஒரு ஊருக்கு போய் ஒரு ஃபேமிலியே காப்பாற்றி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி போய் காப்பாத்துறாரு. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன்றது ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறது தான். இவர் போய் காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. அதுலயும் இதுல வந்து சிங்கிள் ஷாட் ஃபைட் சீன் 2 பார்ட்லயுமே இருக்கு. வேற லெவல்ல மேக்கிங் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பக்கவான ஆக்ஷன் மூவி பிடிக்கும், ஃபாஸ்ட் பேஸ்ல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படங்கள் பார்க்கலாம். இல்ல எக்கச்சக்க கன் ஷாட்ஸ், எக்கச்சக்க சேசிங், எக்கச்சக்க ஃபைட்ஸ் இருக்கு. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்ல. IMDb 6.8 and 7. நெக்ஸ்ட் பார்க்க போற படம் விச் 1 and 2. இது ஒரு சைஃபை ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல வந்த படம். இது கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு ஒரு லேப்ல இருந்து தப்பிச்சு வந்துடுறா. அவளை ஒரு 2 பேர் எடுத்து வளர்க்குறாங்க. அவளும் லைஃப் நார்மலா வாழ்ந்துட்டே வரா. ஒரு காம்படிஷன்ல போய் கலந்துக்கிறா. அப்போ அவளை இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருது. அவ டேலண்ட் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் அவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவளை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு பயங்கரமான வயலண்ட் ஆக்ஷன் மூவி பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துல ஹீரோயின் தான் மெயின். ஸ்டண்ட்ஸ்லாம் அந்த பொண்ணு சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அண்ட் வயலன்ஸும் பயங்கரமா இருக்கும். ஸோ இது கண்டிப்பா சின்ன பசங்க பார்க்க வேண்டிய படம் கிடையாது. பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்க. ஸோ உங்களுக்கு கதையோட கண்டினியூஷன் கண்டிப்பா புரியும். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. IMDb 7.1 and 6.2. நெக்ஸ்ட் படம் ரெய்ட். இது ஒரு இந்தோனேஷியன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இது கதை என்னன்னா, ஹீரோ வந்து போலீஸ்ல இருக்காரு. அவரும் ஒரு 20 பேர் சேர்ந்துட்டு ஒரு ட்ரக் லார்ட போய் பிடிக்கிறதுக்கு போறாங்க. அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 30 மாடி கட்டடமா இருக்கு. அங்க போய் அவன் 30வது மாடியில இருக்கான். ஸோ ஒரு மாடி கடந்து இவங்க போய் அவனை பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மாடி ஈஸியா போயிடுறாங்க. ஒரு 4வது 5வது மாடி போகும்போது ஒரு சின்ன பையன் பார்த்துடுறான். பார்த்துட்டு அவனை தெரியாம இவங்க சுட்டுறாங்க. சுட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அவனை சுடுறதை இன்னொரு சின்ன பையன் பார்த்துட்டு போயிட்டு அலாரத்தை அடிச்சிடறான். ஸோ எல்லாருமே உஷாராகி வில்லன் என்ன சொல்றான்னா, அந்த போலீஸை கொல்றவங்களுக்கு இந்த இடத்துல நிரந்தரமான இடம் கொடுக்குறேன், அவங்களுக்கு வந்து நான் எல்லாமே கொடுப்பேன். ஸோ யார் கொல்றீங்களோ அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஆக்ஷன் பீக் ஆகுது. வேற லெவல்ல ஃபைட் நடக்குது. இந்த படத்துல ஹிகோ வைஸ் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இவரோட ஸ்டண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். எப்படி நம்ம தாய்லாந்து படத்துல எல்லாம் டோனி ஜாவா ஸ்டண்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி இந்த இந்தோனேஷியன் மூவில இந்த ஹீரோட ஸ்டண்ட் சூப்பராகவே இருக்கும். இதுல பயங்கரமான ஹெட் ஷாட், பயங்கரமான கன் ஷாட்ஸ், எக்கச்சக்க வயலன்ஸ், ரத்தம் தெரிக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு R ரேட்டட் பக்காவான ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். லைன்ஸ் கேட் பிளேல தமிழ் டப்பிங்ல இருக்கு. IMDb 7.6. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போற படம் ஜான் விக் பார்ட் 1, 2, 3, 4. 4 பார்ட்டுமே இதுல இருக்கு. இதுவும் ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல வந்த படம் தான். கதை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஜான் விக் அப்படின்ற ஒரு அசாசின் வந்து அவரோட தொழிலை விட்டுட்டு ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துட்டு வராரு. அவர் ஒய்ஃபும் இறந்து போயிடுறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு நாய் அவருக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நாய் கூட வாழ்ந்துட்டு வராரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பணக்கார பிசினஸ் மேனோட பையன் என்ன பண்றான்னா, அவர் வீட்டுக்கு வந்து அந்த நாயை கொண்டுட்டு அந்த காரை டேமேஜ் பண்ணிட்டு போயிடறான். இவருக்கு இருந்த ஒரே சொந்தம் அந்த நாய் தான். ஸோ என்ன பண்றாருன்னா, அந்த நாய்க்காக அந்த பையனை கொல்றதுக்கு போறாரு. அவனை கொன்னதுக்கு அப்புறம் அவனோட அப்பா இவருக்கு வந்து பவுண்டி செட் பண்றாரு. அதாவது இவனை கொன்னா இத்தனை கோடி நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் செட் பண்றாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த நாட்டில் இருக்க எல்லா பவுண்டி எண்டர்ஸ், எல்லா குற்றவாளிகளும் இவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இவனை கொன்னா காசு கிடைக்கும் அப்படின்றதுக்காக. இது 4 பார்ட்டுமே வேற லெவல்ல ஆக்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து R ரேட்டட்லேயே பெஸ்ட் ஆக்ஷன் மூவி வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்துல நார்மல் ஃபைட்டு, கன் ஃபைட்டு, சேசிங்கு, குதிரையில போறதுன்னு எக்கச்சக்கமா எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ 4 படமே சூப்பரா இருக்கும். உங்களால முடிஞ்சா ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு பாட்டா பார்த்துட்டு வாங்க. ஸோ கண்டினியூஷன் சூப்பராகவே புரியும். இந்த 4 படமே லைன்ஸ் கேட் பிளேல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. IMDb 7.4லேருந்து 7.8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 10 படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இந்த 10 படம் இல்லாம வேற எந்த R ரேட்டட் மூவி வந்து தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.